வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் தான் உங்களுக்கு தனாதிபதி, பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். அதனால் ஏதாவது ஒரு வகையில் பண தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இப்போதைக்கு அந்த தனாதிபதி அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த பண தட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வருமானம் தடைபடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இருந்தால் பங்குனி 24க்கு அப்புறம் உங்களுக்கு வருமானமெல்லாம் தடைபடாது, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகள் இருந்தாலும் அந்த கடன் காட்சிகள்லாம் விலகக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். படிப்படியாக கடன்கள் எல்லாம் அடைக்கலாம். அதே மாதிரி கடன் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி பொருளாதாரமும் உங்களுக்கு சிறப்படைகிறதுக்குடைய யோகம் இப்போ இருக்குது. குரு பகவான் 7வது ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது நல்லது. அப்போ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் பூராமே விலகும். அதே மாதிரி மலை போல் கஷ்டங்கள் இருந்தாலும் வந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரியாது. கஷ்டமாகவே வந்தாலும் அது பூரா எளிதாகவே விலகி போகிறதுக்குடைய சந்தர்ப்பங்களை அந்த குரு பார்வை உங்களுக்கு உருவாக்குங்க. திருமணம் முடியாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அதனால் திருமணம் முடியாத இளம் ஆண்கள் பெண்கள் திருமண முயற்சி எடுங்க. அதே மாதிரி 2ஆம் தாரம் திருமணம் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் திருமணத்துக்கான முயற்சி எடுங்க. உங்களுக்கு அந்த பாக்கியங்களை அந்த குரு கொடுப்பாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு திருமணம் முடிஞ்சவங்களுக்கு அல்லது திருமணத்தை தள்ளி போடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த உறவு லவ்வாகவும் இருக்கலாம் அல்லது தகாத உறவாகவும் இருக்கலாம். அந்த வேலைகளையும் அந்த குரு செய்வார். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர்றது, சண்டை சச்சரவு வர்றது, கோபதாபம் வர்றது, அந்த மாதிரியான வேலைகளையும் இதே குரு பகவான் பார்க்கும். அல்லது நண்பர்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கும், பகையை கூட உருவாக்கும், பிரிவினையை கூட உருவாக்குறதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. அல்லது உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது கீழே விழுகலாம், அல்லது காயம் புண்கள் ஏற்படுதில்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்குடைய சந்தர்ப்பமும் இப்போ இருக்குது. அதே மாதிரி ஒன்று நீங்கள் கொஞ்சம் கீழே விழுகலாம், இல்லைன்னா உங்களுக்கு காயம் புண்ணு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சகோதரர் இருக்கார்ல, அந்த சகோதரர் இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி காயம் புண்ணு ஏற்படலாம். ஒருவேளை வண்டி வாகனத்தில் கூட அவங்க கீழே விழுகிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. செவ்வாயை பொறுத்தளவுக்கு 6ஆம் அதிபதி தான் உங்களுக்கு. அவர் 8வது இடத்துல தான் இருக்கார். 6ஆம் அதிபதி 8வது இடத்துல இருந்தாலே ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வரும். அப்படி நோய் நொடிகள் வரலைன்னா கூட உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு சகோதரத்தினால பிரச்சனை, சகோதர ஒற்றுமை இருக்காது, கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு வந்துடும், அல்லது பங்காளி பிரச்சனை வந்துடும். ஒரு சிலருக்கு சொத்து பத்தில் பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு சொத்து பத்தில். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் நமக்கு வர்றதுக்குடைய ஒரு சந்தர்ப்பமும் இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் இருக்கதா செய்யுது. 4வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான். சனி நல்ல யோகத்தை செய்வார். சொத்து சோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். தாயாருக்கு இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். தாயாருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். தாயார் நினச்ச காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலத்தில் தான் கொடுப்பார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கும். சிலருக்கு ஏதாவது சொத்து வாங்கலாம், அல்லது வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். அந்த மாதிரியான விஷயத்தை பூரா சனி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. அதனால் சனி அர்த்தாஷ்டம சனின்னா கூட உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். கேது 11வது ராசியில் இருந்தாலும் நமக்கு எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நன்மைகளை அவர் கொடுப்பார். சூரியன் 5வது ராசியில் இருக்கிறது. பொதுவாக 5வது இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. இந்த மாதம் 5வது இடத்துல நிறையா கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுது. நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ வேலை பார்க்க முடியல. அப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறனால நிறைய டார்ச்சர் வந்துடுது. நாமளே அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போகணுன்னு தோணுது, வேறு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் வருது.
அப்படி இல்லைனாலும் கம்பெனிக்காரங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வேலைக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். சினிமா நடன நாட்டியத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான காலம்தான். அதே மாதிரி பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேரை வந்து கொடுக்கும். ஆனால் ராகு இருக்கிறனால பிள்ளை பேர் வந்து தடங்கள் பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது கல்யாணம் முடித்தவங்க இப்போ தான் முடிச்சிருக்காங்கன்னா குழந்தை பெற்றுக்கு நினைக்கிறாங்கன்னா குழந்தைய கொடுக்காது. எவ்வளோ நாளைக்கு கொடுக்காது? ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் கொடுக்காது 2025. அதுக்கப்புறம் குழந்தை கொடுத்தோம். அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணாதவங்களும் ஏப்ரல் வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ண விடாது. ஏப்ரலுக்கு அப்புறம் தான் பெண்கள் சிலர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற பருவத்தில் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏப்ரல் வரைக்கும் பெற்ற பிள்ளைகளோட வந்து கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும், அல்லது பிள்ளைகளை வந்து நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்னால நமக்கு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனாலுமே சுக்கிரன்லாம் 5வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். 5வது இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பிள்ளை பேரை வந்து கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு 4 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மீனராசியிலே தான் இருப்பார். அதே மாதிரி குழந்தைகள்னால நிறைய செலவுகளையும் கொடுக்கும். பெற்ற பிள்ளைகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும். அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை நாம் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி வரலாம். அதனால வந்து சிலருக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்க தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கிரகநிலைகள் நல்லா தான் இருக்குது. ஸோ படிப்படியாக அந்த முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆக பங்குனி மாத கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு சிறப்பாக இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.